மாநாட்டில் பங்கேற்றால் துணைவேந்தர்கள் வீட்டுக்கு திரும்ப முடியாது என பகிரங்கமாக மிரட்டப்பட்டிருக்கார் உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கார். தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். முருகையன் சார், கல்வி வளர்ச்சி உயர்கல்வி மேம்பாட்டிற்காக ஒரு நல்ல நோக்கத்திற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு இது. இந்த மாநாட்டை துணைவேந்தர்கள் மிரட்டல் காரணமாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு தமிழக கவர்னருடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இது அரசியல் ரீதியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு கல்வியாளராக நீங்கள் சொல்லுங்க, கல்வியிலும் தேவையில்லாமல் அரசியல் அதீதமாக புகுத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி பெறுது இல்லையா? இப்போ மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் அவங்கள ஒழுங்குபடுத்துவதற்காகவும் தான் துணைவேந்தர்களாக இருக்கட்டும், அதே போன்று ஆசிரியர்கள் பேராசிரியர் எல்லாமே செயல்பட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களை மாநாட்டுக்கு வாங்க நீங்க கூப்பிடுறது, மாநாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு அரசு தடுக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேவையற்ற அரசியல் புகுத்தப்படுகிறதா? எதிர்கால சமுதாயத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு இடம்தான் பல்கலைக்கழகம். ஒரு சிறந்த நாட்டினுடைய குடிமகனாக உருவாக்க, சமூக நீதி பொறுப்போடு உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பல்கலைக்கழகத்துக்கு உண்டு. சரி, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் பல ஆண்டுகளாக நியமிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நம்ம ஆராய வேண்டும். நம்முடைய ஆளுநர் வேந்தர் என்கிற பொறுப்பில் இருக்கிற போதுதான் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், பல்கலைக்கழகங்களெல்லாம் தரம் மிக மோசமாகிவிட்டது. 6500 பேர் PhD பண்றாங்க, ஒருத்தர் கூட நெட்ல பாஸ் பண்ணல. பள்ளி கல்வி தரம் தாழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் சொல்றாரு. ஆமா, பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பொறுப்பில் இது நாள் வரைக்கும் இருந்தது இவர் தான். சரி, வேந்தர் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை கூட நியமிக்க முடியாமல் அதற்கு அரசு போட்ட அந்த நோட்டிபிகேஷன் உத்தரவை செல்லாது என்று சொல்லி இவர் உத்தரவை போட்டு அந்த உத்தரவு செல்லாது என்று மீண்டும் திரும்ப பெற்றுக்கொண்டு மீண்டும் இப்படி குழப்பத்தை விளைவித்துக் கொண்டு 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர் நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர். முடிவுக்கு தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனாலதான் இந்த முட்டுக்கட்டை, இந்த ஒரு சிக்கல் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? எது தமிழக கவர்னரை ஃப்ரீயா விட்டோம் அப்படின்னா துணைவேந்தர் நியமனம் சரியா நடந்திருக்கும், அதுக்கு தமிழக அரசு இடையூறு செய்யுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அவங்க நம்ம பார்த்தோம்ல, தமிழக ஆளுநர் தம் வேந்தர் என்ற முறையில பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டார் என்ற செய்தியையும் நம்ம பார்த்தோம். சரி, ஆகவே ஒரு பல்கலைக்கழகம் மோசமானதாக இருக்கிறது என்று ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருந்த பொறுப்பில் இருந்த ஒருவர் குற்றம் சாட்டுகிறார் என்று சொன்னால் மல்லாக்கப்படுத்திக் கொண்டு தன் முகத்திலே அச்சியலை துப்புவது போன்ற கதையாகத்தான் நான் கல்வியாளனாக கருதுகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த அரசு நம்முடைய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப அழகா வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்புல ஆளுநர் சட்டத்தை மீறி இருக்கிறார். ஒரு அரசமைப்பு சட்டம் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துபவர் நேர்மையற்றவராக இருந்தால் அதனால எந்த பயனும் கிடைக்காது என்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கூற்றை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார். இப்ப நான் சட்டத்தை மீறினா நாளைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சகோதரர் சட்டத்தை மீறினா நாளைக்கு வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்க. ஒரு சட்டத்தை மீறி இருக்கிறார் என்று சொல்கிற போது ஒன்று ஆளுநர் தானாக பதவி விலக இருக்க வேண்டும், அல்லது இந்த ஆளுநரை நியமித்த குடியரசுத் தலைவர் இவரை பதவியில் இருந்து விலக்கி வைத்திருக்க வேண்டும், அவரை விலக்கி இருக்க வேண்டும். இல்லைன்னா காவல்துறை இவரை கைது செய்திருக்க வேண்டும். இந்த 3 சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தினுடைய எதிர்ப்பாக நடந்த ஒரு ஆளுநர் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னால அரசே வேந்தர் பொறுப்பை ஏற்கும் என்ற சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒரு விரிவான துணைவேந்தர் கூட்டத்தை கூட்டி அதுல பல ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா, அதுல பொருத்தமான கல்வி, வேலை வாய்ப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி என்கிற 3 தூண்களை நிர்மாணித்து இந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், எப்படி உலகத்தை வெல்லக்கூடிய இளைஞர்களை உருவாக்க வேண்டும், எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் துணைவேந்தர் மாநாட்டில் பேசியிருக்கிறார். ஒரு வாரம் கூட ஆகவில்லை, அதற்குள் இன்றைக்கு இந்த துணைவேந்தர் மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள். இந்த துணைவேந்தர் மாநாட்டை நம்முடைய மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை, புறக்கணித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நான் புறக்கணிப்பு என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒரு இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் அரசமைப்பு சட்டத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பங்கேற்கவில்லை. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள்
அரசமைப்பு சட்டத்தை தெரிந்தவர்களாக இருக்கிற காரணத்தினாலே தான் அரசமைப்பு சட்டம் அதிகாரம் அளிக்காத ஒரு ஆளுநர் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் என்று சொன்னால், அதிலே போய் இந்த துணைவேந்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அப்ப இவர்களும் அரசமைப்பு சட்டத்தை மீறியவர்களாக கருதப்படுவார்கள். இவர்கள் கல்வியாளர்களாக இருக்க வேண்டும், ஒரு சட்டம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மாண்புமிகு தமிழக நாடு முதலமைச்சர் சொன்னதை போல அவர்களுடைய கல்விக்கு மட்டும் இவர்கள் நிர்வாகி அல்ல, அவருடைய வாழ்க்கைக்கும் இவர்கள் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படை சித்தாந்தத்தை கொண்ட அந்த துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏனென்று சொன்னால், கல்வியாளர்கள் எப்பவுமே சட்டம் தெரிஞ்சிருக்கணும். கல்வியாளர்கள் எப்போது சட்டத்தை மதிக்காமல் இந்த மாநாட்டுக்கு சென்றிருக்க கூடாது. ஆகவே அவர்கள் செல்லவில்லை. எப்பவுமே நான் என்ன சொல்றேன், ஒரு ஆளுநருடைய மாளிகை என்பது தமிழ்நாடு அரசாலே 8 கோடி தமிழ் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாலே நிறைவேற்றப்பட்ட மசோதா. மாநிலம் எதுக்கு மசோதாவை நிறைவேற்றும்? தன்னுடைய மக்களுக்கு நன்மை பயக்கின்ற மசோதாவை நிறைவேற்றும். தன்னுடைய மக்களுக்கு நன்மை பயக்கிற மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அளிக்கிற போது அதை காலம் கடந்து கிடப்பில் போட்டு கடைசியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதை 3 ஆண்டு காலம் நிலுவையில் வைத்திருக்கிற போதுதான் அந்த உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை 142 அந்த விதியின் அடிப்படையிலே வழங்கி இருக்கிறது. உடனே சொல்றாங்க, நாடாளுமன்றம் பெரிதா உச்சநீதிமன்றம் பெரிதா என்று சொல்கிறார்கள். நம்முடைய அரசமைப்பு சட்டம் என்பது பல 100 பக்கங்களை கொண்டது. பல உலக நாடுகளினுடைய சட்டங்களை எல்லாம் ஆராய்ந்து சில வருடங்களை எடுத்துக்கொண்டு இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் மிக அரும்பாடுபட்டு இன்றைக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த அருமையான சட்ட புத்தகம் சட்டமைப்பு என்று சொன்னால் அதனுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் என்கிற அளவிற்கு அந்த சட்டம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்திலே தானே 142 அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே உச்ச நீதிமன்றம் தானே நம்முடைய ராமர் கோயில் இடிப்பு பிரச்சனை வருகிற போது இந்த 142 பயன்படுத்தி அங்கே தீர்ப்பு வழங்கும் போது அது இனித்தது, வரவேற்றது எல்லாமே நம்முடைய பிஜேபி நண்பர்கள். ஆனால் இன்றைக்கு அதே பயன்படுத்துகிற போது அதை விமர்சித்து இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அடுத்தது அவர் குடியரசுத் தலைவராக கூட வரக்கூடும். இப்படி குடியரசுடைய துணைத் தலைவர், அங்க மாநில துணைத் தலைவர் அவர் போய் உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்கிறார் என்று சொன்னால், நாடாளுமன்றத்தோடு உச்ச நீதிமன்றத்துக்கும் ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஆளுநர் அளித்திருக்கிற போது அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை கூட்டக்கூடாது, ஏனால் அது கூட்டினால் நம்ம அரசமைப்பு சட்டத்தை அவர் தான் மீறலாங்கிறாரு. உச்ச நீதிமன்றத்தை விட நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்திலே கூட நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்டத்திலே அவருக்கு ஆலோசனை தேவைப்படுமையானால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோடு கலந்து ஆலோசித்து அந்த தீர்ப்பு அந்த அவர் முடிவெடுக்கலாம் என்று இருக்கிற போது இதிலே உச்ச நீதிமன்றமும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று போட்டி மனப்பான்மையோடு அந்த ஒரு மோதலை உருவாக்குகின்ற முயற்சியில ஈடுபட்டிருக்கிற துணைத் தலைவரை அந்த குடியரசுத் தலைவரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கவும் கூடாது, அவர் வந்திருக்கவும் கூடாது. இன்றைக்கு துணைவேந்தர்கள் மீண்டும் சொல்கிறேன், சட்டத்திற்கு உட்பட்டு இந்த பல்கலைக்கழக இந்த வேந்தர்களுடைய கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்பதிலே எந்த தவறும் இல்லை. வேண்டுமென்றே ஒரு பழி சுமத்தும் நோக்கத்தோடு நடுஇரவிலே கதவை தட்டினார்கள். 6500 பேர் படிச்சு கூட யாருமே நெட் பாஸ் பண்ணல. இப்படி என்றால் தன் முகத்திலே தானே மல்லாக்கப்படுத்திக் கொண்டு எச்சிலை துப்புவது போன்று நம்முடைய ஆளுநர் செய்வது இன்று நேற்றல்ல, தொடர்ந்து செய்து வருகிற செயல் என்றதை துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டியதன் மூலமாக சட்டத்தை மீறி இருக்கிற ஆளுநர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன்.